ஹலோ வணக்கம் மக்களே. எனக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரை அதிகமாக கிடைச்சதுனால நான் அதில் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ரொம்ப அதிகமாக கீரையை நம்ம ஒரே நாளில் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நம்ம கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் ஒரு ஒரு முருங்கை மரம் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் இப்போ சிட்டியில் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் பார்க்குறதே ஆச்சரியமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த முருங்கை பொடி ரெசிபி ஃபுல்லாக பாருங்கள். வீட்டில் நீங்கள் செய்து வச்சுக்கோங்க. ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வீட்டில் மோஸ்ட்லி லேடிஸ்க்கெல்லாம் வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது அனீமியா ப்ராப்ளம்ன்றது காமனாக இப்போ ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லியும் நீங்கள் எடுக்கிற ஃபுட்டில் கொஞ்சம் ஒரு ஸ்பூனோ இல்லை ஹாஃப் ஸ்பூனோ நீங்கள் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். எந்த வித்தியாசமும் இருக்காது. கீரை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு அதனோட பயனும் கிடைச்ச மாதிரி இருக்குங்க. இதை நீங்கள் வந்து நிறையா விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இதோட ஃபுல் ரெசிபி வீடியோ நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.